நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய 10 வகையான இயற்கை உணவுகள் என்னென்ன அப்படிந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா டெய்லியும் 4 சாப்பிடணுங்க. அப்படியே பழமாக கூட சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸாவோ மில்க் ஷேக்காவோ போட்டு சாப்பிடலாங்க. ஆனால் 4 இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நம்பர் 2 முருங்கைக்கீரை. இதை பொரியல் செஞ்சு சாப்பிடலாங்க, அப்படி இல்லைன்னா ஜூஸாவோ இல்லாட்டி சூப்பாவோ செஞ்சு கூட சாப்பிடலாங்க. வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்ணுங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா டெய்லியும் 100 ml இருக்கிற மாதிரி குடிக்கணுங்க. இந்த ஜூஸை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து குடிக்கணுங்க. இதில் சுகர் கலக்க வேண்டாம், அப்படியே எடுத்து குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கணுங்க. இது பொரியலாவோ குழம்பாவோ கூட்டாவோ அப்படி இல்லைன்னா ஜூஸாக கூட செஞ்சு சாப்பிடலாங்க. ஃபிஃப்த்து ஒன் என்னன்னு பார்த்தோம்னா முளைக்கட்டிய சுண்டல். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல், பாசிப்பயிறு சுண்டல், பட்டாணி சுண்டல் எல்லாமே நம்ம முளைக்கட்டி அதுக்கப்புறம் செஞ்சு அதை சாப்பிடணுங்க. இது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 4 தடவை நம்ம சாப்பிடணுங்க. 6th ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா டெய்லியும் 1 நம்ம சாப்பிடணுங்க. ஜூஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. 7th ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை நம்ம எடுத்துக்கணுங்க. இதை ஜூஸாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா குழம்பாவோ இல்லாட்டி பொரியலாவோ செஞ்சு கூட சாப்பிடலாங்க. 8th ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ஊற வச்ச கருப்பு உலர் திராட்சை. இது பார்த்திங்கன்னா கருப்பு உலர் திராட்சையை நைட்டே எடுத்து ஊற வச்சிடணுங்க. காலையில் ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்து சாப்பிடணுங்க. இந்த ஊற வச்ச கருப்பு திராட்சை பார்த்திங்கன்னா 4 இருக்கிற மாதிரி டெய்லியும் சாப்பிடுங்க. 9th ஒன் என்னன்னு பார்த்தோம்னா திராட்சை பழம், அதுக்கப்புறம் மாதுளம்பழம். இந்த 2 பழத்தையும் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கணுங்க. ஜூஸாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா முழு பழத்தை உரித்து அப்படியே கூட நம்ம சாப்பிடலாங்க. 10th ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒயிட் சுகரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுங்க. அதுக்கு பதிலாக கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த பொருட்களை இனிப்புக்கு பதிலாக இதை சேர்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இந்த 10 உணவுப் பொருட்களை நம்ம உணவில் சொன்ன மாதிரி அளவுகளோடு சேர்த்துட்டு வர்றப்ப நாளடைவில் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. அவ்வளோதாங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு, அதுக்கப்புறம் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.